ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 11வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இன்று வீடியோக்கள் வந்து போகலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் 6 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. அவங்களாம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த 6 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர் வில்லி அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 2,94,619 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 44.3% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 43.99% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் ஓட்டிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமான மாஸ் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி படையப்பா அண்ட் திரேசப்பா அவர் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 88,628 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.32% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தாப்புல. இப்போ 13.23% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளோட தினேஷ் அவர்கள். ஸோ இவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ணிட்டுருக்காரு அண்ட் ஓட்டிங்ஸ்லேயும் வந்து பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. அண்ட் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கவுண்டிங் பண்ணும்போது அர்ச்சனா அவர்களுக்கும் நம்ம தினேஷ் அவர்களுக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட 1,10,000 ஓட்டுகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் 3வது பொசிஷனில் கூல் சுரேஷ் வந்து இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83,152 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.14% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாப்புல. இப்போ 12.41% வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்காரு. அதிகபட்சமான வாக்குகள் வந்து வாங்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் இவருக்கான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு ப்ரோ வந்து இருந்துட்டு இருக்காரு 4th பொசிஷனில். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,422 ஓட்டுகளாகும். அண்டு பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.93% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ 11.86% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளோட விஷ்ணு ப்ரோ அவர்கள். ஸோ இவருக்கும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஒரு பெரிய பூமப் வந்து கிடச்சிது. ஸோ அதன் காரணமாக தான் இவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற வாரங்களை விட கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் தான் அதிகபட்சமான வாக்குகள் 4 நாளில் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலி அதுதான் உண்மை. அதுக்கடுத்து தான் 5th பொசிஷனில் நிக்சன் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,491 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.56% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 11.72% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட நிக்சன் அவர்கள். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது இப்போ கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து வச்சிருந்தாலும் கூட இப்போதைக்கு வந்து டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்தா 6th பொசிஷனில் அனன்யா ராவ் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 45,481 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.75% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 6.79% வந்து இருந்துட்டு இருக்காங்க அனன்யா ராவ் அவர்கள். ஸோ அனன்யா ராவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எலிமினேஷன் லிஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க நம்மளோட அனன்யா அவர்கள். ஸோ இவங்களை தொடர்ந்து வந்து யார் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். எதுக்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 83,000 வாக்குகள் வந்து இருந்துட்டு இருக்கு அன்அஃபிஷியலாகவே. ஸோ அதை தாண்டி விஷ்ணு ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 79,000 வாக்குகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நிக்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78,000 வாக்குகள் வந்து இருக்குது. கூல் சுரேஷ் வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாலும் கூட அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக் அவுட் பண்ணுற மாதிரி மேலே ரூப்லாம் வந்து ஏறிட்டு இருந்தார். ஸோ மேபி சேஃப்டி கருதி, அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸை வந்து எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் நடத்தணும் அப்படிங்கிற காரணத்தினால கூல் சுரேஷ் அவர்களை செல்ஃப் எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைப்பா, நீங்கள் தயவுசெய்து வெளியே போயிடுங்க, ஏன்னா நீங்கள் அப்பப்போ மைண்ட் மாறிட்டே இருக்குது, சடனாக வந்து மேலே ஏறிட்டீங்க, அங்கேருந்து கீழே விழுந்து ஏதோ ஒன்று ஆகிருந்தால் யார் அது பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் செய்யலாம். அண்ட் அனன்யா அப்புறம் கூல் சுரேஷ் இவங்க 2 பேரை தான் பயங்கரமாக டார்கெட் பண்ணுவாங்க. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு அண்ட் நிக்சன் இவங்க 2 பேருமே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை கூல் சுரேஷ் அவர்களை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்து விஷ்ணு அண்ட் நிக்சன் 2 பேருமே வந்து போவாங்க. ஸோ அப்படி நிக்சன் அண்ட் விஷ்ணு 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக விஷ்ணுவை தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அனுப்புவாங்க. நிக்சனை எப்படியாவது வந்து உள்ள வைக்க தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃபேவரட்டிசம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனுக்கு அண்ட் மற்ற அவங்களோட கேங்ஸ்க்கு எல்லாருக்குமே சேர்ந்துக்கிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்சன் அவர்கள் சேவ் ஆக்கப்படுவார், விஷ்ணு அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போவார். ஒருவேளை கூல் சுரேஷை வந்து சேவ் பண்ணப்பட்டால்
அப்படி இல்லைங்க அவர் வந்து இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தாங்க அப்படின்னாக்கா கூல் சுரேஷை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்களெல்லாம் சேவ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிப்பாங்க. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையில் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11வது வாரத்தை வந்து நெருங்கி முடிய போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 13 பேர். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் எவிக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஒருவேளை எவிக்ஷன் இருந்திருந்தால் கண்டிப்பாக நிக்சன் வந்து வெளியே போயிருப்பாப்புல. ஸோ அதனால் இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் வீக்கும் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும். ஒருவேளை இந்த மிட் வீக் எவிக்ஷன் அந்த மாதிரிலாம் அடுத்த வாரத்தில் வந்து கையாளுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அர்ச்சனா பற்றி நம்ம சில விஷயங்கள் வந்து சொல்லி ஆகணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் நடத்தப்பட்ட ரோஸ்டின் பிரகாரம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. குறிப்பாக வந்து விஷ்ணு, அவருக்கு வந்து என்ன பண்ணுறது, என்ன பேசுறது, என்ன செய்கிறதுனே வந்து தெரியாமல் வந்து இருந்துகிட்ருக்காரு. இப்போ வரைக்குமே அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. எதுக்குப்பா நமக்கு இந்த வம்பெல்லாம், நம்ம ஏன் இவ்வளோலாம் பேசணும், நம்ம வந்து அமைதியாக இருந்துட்டு சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு சிரிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவை எடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஆயிட்டாப்பில். இன்னொரு பக்கம் அர்ச்சனா, ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணி கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு புள்ளி கேங்கையும் பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே இதெல்லாம் நம்மளுடைய கேம் கிடையாது, நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அடக்கி வாசிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நேற்றுக்கு ஒரு ரோல் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ரோலை வந்து அடித்து தும்சம் பண்ணியிருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் கூட வந்து ஏதோ காமெடி சென்ஸ் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு ஒரு மாதிரி கிரிஞ்ச் பண்ணியிருந்தாலும் கூட அர்ச்சனா அவர்களும் அதுக்கப்புறம் விக்ரம் இவங்க 2 பேரும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் டான்ஸ் விஷயத்தில் நம்மளோட மணி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து தும்சம் பண்ணிட்டாரு. ஸோ நேற்றுக்கு ஸ்டோல் ஆஃப் தி ஷோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட இவருக்கு வந்து சொல்லி ஆகணும், யாருக்கு, மணிக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் மணிக்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து கூல் சுரேஷ் அவர்கள் வந்து ரூப் மேலே வரைக்கும் மேலே போயிருந்துருப்பாப்புல. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விதிமீறல்கள் தான். ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸும் கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட பேசியிருந்தாப்புல. ஸோ அப்படி பேசியிருந்தாலும் கூட மணிக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் போய் கத்தி ஏதோ சொல்லி கூசல் போட்டு கீழே இறங்கலாம் சொல்லி இறக்கி விட்டாப்புல. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சார். அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டுமே அவர் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தினேஷ்க்கு மட்டுமே சொன்னார். ஏன் அப்படின்னா பாருங்கள் அவர் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டுருக்காரு, ஏதோ ஒன்று ஆனால் என்ன பண்ண முடியும், மேலேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மட்டும் அந்த ஒரு சீக்ரெட்டை வந்து சொல்லிவிட்டு இவர் மட்டும் அந்த சீக்ரெட்டை வந்து மனசுக்குள்ளேயே வந்து வச்சுருந்தார். ஸோ இது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. ஒரு வேளை இந்த விஷயத்தை வந்து எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிருந்தாலோ இல்லை யாருக்காவது சொல்லியிருந்தாலோ இன்க்ளூடிங் அவங்க லவர் ஆகிய ரவீனாக்கிட்டே சொல்லியிருந்தா கூட இந்த விஷயத்தை வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து பார்த்துருப்பாங்க. கூல் சுரேஷை வந்து கேவலமாக ஒரு மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருப்பாங்க. இல்லை அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து போட்டு சாவடிச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, இது இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திரா அவர்கள் பண்ணது விஷயம் இன்னும் ஒன்று இருக்குல்ல, அது சூப்பரான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்றவங்களை பற்றி அந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் ஒத்து ஊதுறது வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதனால் எவ்வளோ பெரிய விளைவுகள் வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவிர்த்தது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் வந்து கொடுத்து ஒரு அப்ளாஸும் வந்து கொடுத்துடலாம். அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோவில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஓட்டிங் அனலைசிஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.